வெல்கம் டு மை யூடியூப் சேனலோட பேர் கண்ணன் டியூஷன் அகாடமி. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி காமர்ஸுக்கான மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் 30வது பார்ட்டு. வீடியோவுக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ கேபிட்டல் அசெட்? கேபிட்டல் அசெட் இல்லாதது எது? ஏ குட்வில், பி ஜுவல்லரி, சி ஸ்டாக் இன் ட்ரேட், டி அக்ரிகல்ச்சரல் லேண்டு. கேபிட்டல் அசெட் இல்லாதது கரண்ட் அசெட் வந்து சி ஸ்டாக் இன் ட்ரேடுங்கிறது கரெக்டான ஆன்சர். செகண்ட், த கண்ட்ரி விச் இஸ் கால்டு த மியூசியம் ஆஃப் ஹியூமன் ரேஸ். மியூசியம் ஆஃப் ஹியூமன் ரேஸ்ன்னு எந்த கண்ட்ரியை சொல்லுவோம்? ஏ மலேசியா, பி சுவிட்சர்லாந்து, சி இந்தியா, டி ஜப்பான். சி இந்தியாங்கிறது கரெக்டான ஆன்சர். தேர்டு ஒன், வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் RIELIT? RIELITயோட ஃபுல் ஃபார்ம் என்ன? ஏ ரீஜினல் இன்ஸ்டியூட் ஃபார் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பி ரீஹேபிலிட்டேஷன் அண்டு ட்ரைனிங், சி ரீஜினல் இன்ஸ்டியூட் ஃபார் இ-லேர்னிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, டி ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஃபார் இங்கிலீஷ் லாங்குவேஜ். RIELIT அப்படின்னா சி ரீஜினல் இன்ஸ்டியூட் ஃபார் இ-லேர்னிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஃபோர்த்து ஒன், டேஷ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் டீல்ஸ் வித் த promotion of educational and economic interest of the scheduled caste, scheduled tribes and other weaker section. இந்த scheduled caste, scheduled tribe, weaker sectionக்கு உள்ள எஜுகேஷன், எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் பற்றி பேசுறது எந்த ஆர்டிக்கலில் அதை பேசுகிறாங்க? ஏ ஆர்டிக்கல் 42, பி ஆர்டிக்கல் 22, சி ஆர்டிக்கல் 26, டி ஆர்டிக்கல் 46. அது வந்து ஆர்டிக்கல் 46ல் இருக்குது. டி ஆர்டிக்கல் 46ங்கிறது கரெக்டான ஆன்சர். ஃபிஃப்த் ஒன், த கான்ஸ்டியூஷன் 80th அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. கான்ஸ்டியூஷன் ஆக்ட் ஆஃப் டேஷ் இயர் இன்சர்டட் டேஷ் ஆர்டிக்கல். ஒரு ஆர்டிக்கலை இன்சர்ட் பண்ணினாங்க ஒரு வருஷத்தில். அது வந்து இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா டு ப்ரொவைட் ஃப்ரீ அண்டு கம்பல்சரி எஜுகேஷன், ஃப்ரீயாகவும் கம்பல்சரி எஜுகேஷன் ஆஃப் ஆல் சில்ட்ரன் இந்த ஏஜ் குரூப் ஆஃப் 6 to 14 இயர்ஸ் ரைட் டு எஜுகேஷனுங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. ஆஸ் ஏ ஃபண்டமெண்டல் ரைட்டு 6 to 14 இயர்ஸ் உள்ள குழந்தைங்களுக்கு ஃப்ரீ அண்டு கம்பல்சரி எஜுகேஷன் கொண்டு வந்தாங்க 80th அமெண்ட்மெண்ட்டில். அது எந்த வருஷத்தில் எந்த ஆர்டிக்கலில் இன்சர்ட் பண்ணாங்க? ஏ 2001 ஆர்டிக்கல் 40, பி 2010 ஆர்டிக்கல் 12A, சி 2009 ஆர்டிக்கல் 45A, டி 2002 ஆர்டிக்கல் 21A. இது வந்து டி 2002ல் ஆர்டிக்கல் 21Aல கொண்டு வந்தது 80th அமெண்ட்மெண்ட்டு ரைட் டு எஜுகேஷனை. டி 2002 ஆர்டிக்கல் 21Aங்கிறது கரெக்டான ஆன்சர். சிக்ஸ்த் ஒன், வாட் இஸ் த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் BIFR? ஏ பேங்க் ஆஃப் இந்தியா ஃபினான்ஷியல் ரிப்போர்ட், பி போர்ட் ஃபார் இண்டஸ்ட்ரியல் அண்ட் ஃபினான்ஷியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், சி பேங்க் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபேக்ட்ரி ரீகன்ஸ்ட்ரக்ஷன், டி பாம்பே இண்டஸ்ட்ரியல் அண்ட் ஃபினான்ஷியல் ரீஜன். இதுக்கு பேர் BIFRனாக்க பி போர்ட் ஃபார் இண்டஸ்ட்ரியல் அண்ட் ஃபினான்ஷியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷனுங்கிறது கரெக்டான ஆன்சர். செவன்த், இன் இண்டஸ்ட்ரியல் பாலிசி லிபரலைசேஷன் 1991ல் இந்த நாட்டில் வந்து இண்டஸ்ட்ரியல் பாலிசி லிபரலைசேஷன் கொண்டு வந்தாங்க. ஹவு மச் FDI ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆர் அலவுடு இன் இந்தியா? FDIயில் எவ்வளோ பர்சன்டேஜ் அலோவ் பண்ணாங்க? ஏ 24%, பி 51%, சி 49%, டி 90%. பி 51%ங்கிறது கரெக்டான ஆன்சர். எய்த் ஒன், த ஃபைலிங் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் வித் ரெஜிஸ்டார் ஆஃப் கம்பெனிஸ் இஸ் கம்பல்சரி ஃபார் த. ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனை ரெஜிஸ்டார் ஆஃப் கம்பெனிஸில் ஃபைல் பண்ணணும். கம்பல்சரி யாருக்கு?
A. Private company. B. Unlimited company. C. Company limited by guarantee. D. All the above. எல்லா கம்பெனியும் பண்ணணும். ப்ரைவேட் கம்பெனி, அன்லிமிட்டெட் கம்பெனி, கம்பெனி லிமிட்டட் பை கேரண்டி. அதனால் டி ஆல் த எபோங்கிறது கரெக்டான ஆன்சர். 9th one, a company must commence business within dash of its incorporation. சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் வாங்கிட்டு எவ்வளோ நாளைக்குள்ள கம்பெனி கமென்ஸ் பண்ணணும், பிஸ்னஸை ஆரம்பிக்கணும்? ஏ 90 days, பி 120 days, சி 180 days, டி 365 days. 180 daysக்குள்ளே ஆரம்பிக்கணும், 6 மாதத்துக்குள்ளே. சி 180 daysங்கிறது கரெக்டான ஆன்சர். 10th one, the international reserve asset created by the IMF as supplement to the existing reserve asset is dash. ஒரு ஐஎம்எஃப் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ரிசர்வ் ஒன்று கிரியேட் பண்ணினாங்க, அதுக்கு பேர் என்ன? ஏ காம்பன்சேட்டரி ஃபினான்சிங் ஃபெசிலிட்டியா, பி எசென்ஷியல் ஃபண்ட் ஃபெசிலிட்டியா, சி பஃபர் ஸ்டாக் ஃபைனான்சிங் ஃபெசிலிட்டியா, டி ஸ்பெஷல் டிராயிங் ரைட்டா? அதுக்கு பேர் தான் எஸ்டிஆர்னு பேர். டி ஸ்பெஷல் டிராயிங் ரைட்டுங்கிறது கரெக்டான ஆன்சர். 11th one, கேட் வாஸ் கன்வெர்டட் இன்டு வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். கேட்டை வந்து டபிள்யூடிஓவாக மாற்றினாங்க அக்கார்டிங் டு த அக்ரிமெண்ட் மேடு பை. எந்த இடத்துல அந்த அக்ரிமெண்ட்டுக்கு வந்து மாற்றுறதுக்கான அக்ரிமெண்ட்டு வந்தது? ஏ உருகுவே ரவுண்டு, பி டோக்கியோ ரவுண்டு, சி ஜெனீவா ரவுண்டு, டி அனாய் ரவுண்டு. அது வந்து உருகுவே ரவுண்டில் அந்த டிசைட் பண்ணாங்க கேட்டை வந்து டபிள்யூடிஓவாக கன்வெர்ட் பண்ணுறதா. ஏ உருகுவே ரவுண்டுங்கிறது கரெக்டான ஆன்சர். 12th, த கேரி ஃபார்வர்டு சிஸ்டம் மெயின்லி யூஸ்டு பை த ஸ்பெகுலேட்டிவ் புரோக்கர்ஸ் அண்ட் லார்ஜ் ட்ரேடர்ஸ் இஸ் நோன் அஸ். ஷேரை வாங்கி வச்சுக்கிறது, அதுக்கப்புறமா விற்கிறது. அதுக்கு பேர் என்ன பழைய காலத்தில்? அதுக்கு பேர் என்ன? ஏ பத்லா சிஸ்டம், பி ஃபார்வர்ட் ட்ரேட், சி புக் பில்டிங், டி இன்சைடர் ட்ரேடிங். அதுக்கு பேர் வந்து ஏ பத்லா சிஸ்டம்ங்கிறது கரெக்டான ஆன்சர். 13, அண்டர் அசட் பேக்கிங் மெத்தட் த வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர் இஸ் கால்குலேட்டட் அண்டர் த ப்ரசம்ஷன் தட் த கம்பெனி வுட் பி டேஷ். அசட் பேக்கிங்கில் ஒரு மெத்தடில் ஈக்விட்டி ஷேரோட வேல்யூவை கால்குலேட் பண்ணுறது எப்போன்னாக்க ஏ லிக்விடேட்டட் டயத்துலையா, பி கண்டினியூடு டயத்துலையா, சி லிக்விடேட்டட் ஆர் கண்டினியூடா, டி நன் ஆஃப் த எபோவா? இதை எப்போதுமே பண்ணலாம். சி லிக்விடேட்டட் ஆர் கண்டினியூடுங்கிறது கரெக்டான ஆன்சர். 14, for calculating the value of equity shares by intrinsic value method, it is essential to know. இன்ட்ரின்சிக் வேல்யூ மெத்தடில் ஷேர் கால்குலேட் பண்ணும்போது, ஷேர் வேல்யூவை கால்குலேட் பண்ணும்போது என்ன நமக்கு ரொம்ப அவசியமாக தேவை? ஏ நெட் அசெட், பி எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், சி நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், டி சூப்பர் ப்ராஃபிட். நமக்கு ரொம்ப அவசியமாக தேவை வந்து ஏ நெட் அசெட்டுங்கிறது கரெக்டான ஆன்சர். 15, the policy of anticipate no profit and provide for all possible losses. ப்ராஃபிட்டை எதிர்பார்க்காம லாஸு எல்லா இதுக்கும் லாஸை வந்து ப்ரொவிஷன் போட்டு வை அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் அரைசஸ் டியூ டு ஏ கன்சர்வேட்டிசம் கன்வென்ஷன், பி கன்சிஸ்டன்சி கன்வென்ஷன், சி மெட்டீரியாலிட்டி கன்வென்ஷன், டி டிஸ்க்ளோஷர் கன்வென்ஷன். அதுக்கு பேர் தான் ஏ கன்சர்வேட்டிசம் கன்வென்ஷனுங்கிறது கரெக்டான ஆன்சர். 16, சேஞ்ச் இன் எக்ஸ்சேஞ்ச் ரேட் இஸ் காஸ்டு பை. அதாவது எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டெல்லாம் வந்து இப்போ யூஎஸ் டாலருக்கும் இந்தியன் ருப்பீஸுக்கும் சேஞ்ச் ஆகுது. அதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஏ சேஞ்ச் இன் ப்ரைஸஸ், பி சேஞ்சஸ் இன் இன்டர்னல் ரேட்டு, சி சேஞ்சஸ் இன் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட், டி ஆல் த எபோவ். இந்த எல்லா காரணத்தினாலையும் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு சேஞ்ச் ஆகும். சேஞ்சஸ் இன் ப்ரைஸஸ், சேஞ்சஸ் இன் இன்டர்னல் ரேட்ஸு, சேஞ்சஸ் இன் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட். அதனால் டி ஆல் த எபோங்கிறது கரெக்டான ஆன்சர். 17, ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் வாஸ் செட்டப் இன் த இயர். எப்போ வந்து ஏடிபி ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கு செட்டப் பண்ணாங்க?
ஆரம்பித்தாங்க? ஏ டிசம்பர் 1966, பி ஜான்வரி 16, 1967, சி பிப்ரவரி 18, 1968, டி மார்ச் 20, 1969. எப்போ ஆரம்பித்தாங்கன்னாக்கா ஏ டிசம்பர் 19, 1966ங்கிறது கரெக்டான ஆன்சர். 18. த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு இன் எக்ஸிம் பேங்க் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? ஏ ஜான்வரி 1, 1982, பி ஜான்வரி 1, 1983, சி ஜான்வரி 1, 1984, டி ஜான்வரி 1, 1985. எப்போ ஆரம்பித்தாங்கன்னா ஏ ஜான்வரி 1, 1982ங்கிறது கரெக்டான ஆன்சர். 19. த ஸ்டேட் ட்ரேடிங் கார்பரேஷன் எஸ்டிசிங்கிறது என்ஷூஸ் எதுக்காகனாக்க ஏ கவர்மெண்ட் பார்ட்டிசிபேஷன் இன் ஃபாரின் ட்ரேட், பி லயசன் வித் இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸ், சி டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஷிப்பிங், டி போத் பி அண்ட் சி. எதுக்காகனாக்க ஏ கவர்மெண்ட் பார்ட்டிசிபேஷன் இன் ஃபாரின் ட்ரேடுங்கிறது கரெக்டான ஆன்சர். 20. அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டு ஃபார் அமால்கமேஷன் இஸ். அமால்கமேஷனை எந்த ஏஎஸ்ஸில் போடுவாங்க? ஏ ஏஎஸ் 8, பி ஏஎஸ் 20, சி ஏஎஸ் 14, டி ஏஎஸ் 3. ஏஎஸ் 14ல் போடுவாங்க. சி ஏஎஸ் 14ங்கிறது அமால்கமேஷனை பற்றி போடுறது கரெக்டான ஆன்சர். 21. அண்டர் பர்ச்சேஸ் மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங், the excess of purchase consideration paid to transfer or company is debited to goodwill account, and normally this goodwill account should be written off within a period of dash. அதாவது ஒரு கம்பெனியை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, பர்ச்சேஸ் கன்சிடரேஷனை விட அதிகமான அமௌண்ட்டு கொடுக்குறாங்க. அதுக்கு பேர் என்ன? குட்வில் அக்கௌண்ட்டில் போடுவாங்க அந்த அமௌண்ட்டை. வேல்யூ ஆஃப் இது வந்து கேபிட்டல் அசெட் வந்து இப்போது 5 கோடி ரூபாய் இருந்ததுன்னா 6 கோடி கொடுக்குறாங்க அப்படின்னா 1 கோடி ரூபாயை குட்வில் அக்கௌண்ட்டில் போடுவாங்க. அந்த குட்வில் அக்கௌண்ட்டை எவ்வளோ வருஷ காலத்தில் ரைட் ஆஃப் பண்ணணும்? ஏ 2 years, பி 8 years, சி 20 years, டி 5 years. டி 5 yearsங்கிறது கரெக்டான ஆன்சர். 22nd. Assets are depreciated on the basis of expected life rather than on the basis of market value according to the following. அசெட் வந்து என்றைக்குமே டிப்ரிஷியேட் பண்ணும்போது எவ்வளோ வருஷ காலம் அந்த அசெட் இருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி டிப்ரிஷியேட் பண்ணுறது. மார்க்கெட் வேல்யூவை வச்சு டிப்ரிஷியேட் பண்ணுறது கிடையாது. இது எந்த மெத்தட் படி வருது? ஏ மேட்சிங் கான்செப்ட், பி கன்சிஸ்டன்சி கன்வென்ஷன், சி மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட், டி டைம் பீரியட் கான்செப்ட். அதுக்கு பேர் பி கன்சிஸ்டன்சி கன்வென்ஷனுங்கிறது கரெக்டான ஆன்சர். 23rd. லிஸ்ட் இ இன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் கிவ்ஸ் த லிஸ்ட் ஆஃப். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில் லிஸ்ட்டு இ ஒன்று கொடுப்பாங்க. அந்த லிஸ்ட்டு ஈனாக்க என்ன? ஏ அசெட் ஸ்பெசிஃபிக்கலி பிளட்ஜ்டு, பி அசெட் நாட் ஸ்பெசிஃபிக்கலி பிளட்ஜ்டு, சி அன்செக்யூர்டு கிரெடிட்டார், டி ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். அதுக்கு பேர் வந்து சி அன்செக்யூர்டு கிரெடிட்டாரோட லிஸ்ட்டு கொடுத்தாக்க அதுக்கு பேர் லிஸ்ட்டு இ, அதில் அது இருக்கும். அதனால் சி அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸுங்கிறது கரெக்டான ஆன்சர். 24th. சீடு கேபிட்டல் அசிஸ்டன்ஸ் ஹெல்ப்ஸ் த ஆண்டர்ப்ரனர் டு மீட். சீடு கேபிட்டல் கொடுக்குறாங்க, அதுக்கு ஆண்டர்ப்ரனருக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? ஏ ஒர்க்கிங் கேபிட்டல், பி ஃபிக்ஸட் கேபிட்டல், சி ரிஸ்க் கேபிட்டல், டி ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ். எதுக்குனாக்க ரிஸ்க் கேபிட்டலுக்காக கொடுக்கறது. சி ரிஸ்க் கேபிட்டலுங்கிறது கரெக்டான ஆன்சர். 25th. NH7 கனெக்ட்ஸ். நேஷ்னல் ஹைவே 7 வந்து எதை கனெக்ட் பண்ணுது? ஏ டெல்லி டு கன்னியாகுமரி, பி காஷ்மீர் டு கன்னியாகுமரி, சி ஆக்ரா டு கன்னியாகுமரி, டி வாரணாசி டு கன்னியாகுமரி. கன்னியாகுமரிக்கும் வாரணாசிக்கும் கனெக்ட் பண்ணுற நேஷ்னல் ஹைவே வந்து 7ன்னு பேர். NH7, டி வாரணாசி டு கன்னியாகுமரிங்கிறது கரெக்டான ஆன்சர். 26. வெஞ்சர் கேபிட்டல் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் டேஷ். ஏ ஒர்க்கிங் கேபிட்டல், பி ஈக்விட்டி ஃபைனான்ஸ், சி ஃபைனான்சிங் ஃபார் டெக்னாலஜி ஹை ரிஸ்க் ப்ராஜெக்ட், டி போத் பி அண்ட் சி. வெஞ்சர் கேபிட்டல்னாக்க ஈக்விட்டி ஃபைனான்ஸும் பண்ணுறது, ஃபைனான்சிங் ஃபார் டெக்னாலஜி
ஹை ரிஸ்க் ப்ராஜெக்ட்டுக்கு பண்ணுறதுக்கு பேர் தான். அதனால டி போத்து பி அண்ட் சிங்கிறது கரெக்டான ஆன்சர். 27. விச் ஆஃப் த ஃபாலோயிங் அசிஸ்டன்ஸ் ப்ரொவைடட் பை சிப்காட்? சிப்காட்டில் என்னென்ன அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க? ஏ டேர்ம் லோன்ஸ், பி சீடு கேபிட்டல், சி அண்டர் ரைட்டிங் கேபிட்டல் இஷ்யூஸ், டி ஆல் ஆஃப் தீஸ். சிப்காட்டில் இண்டஸ்ட்ரி ஓப்பன் பண்ணும்போது அவங்களுக்கு டேர்ம் லோன் தருவாங்க, சீட் கேபிட்டல் தருவாங்க, அடுத்தது அண்டர் ரைட்டிங் கேபிட்டல் இஷ்யூஸ் உண்டு. அதனால டி ஆல் ஆஃப் தீஸ், இந்த அசிஸ்டன்ஸ் எல்லாம் கொடுக்கறதுனால டி ஆல் ஆஃப் தீஸுங்கிறது கரெக்டான ஆன்சர். 28. ஆண்டர்ப்ரனர்ஸ் ஹூ ரெசிஸ்ட் சேஞ்சஸ் ஆர் கால்டு டேஷ் ஆண்டர்ப்ரனர். ஆண்டர்ப்ரனர் சேஞ்சஸுக்கு ஒத்து வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னா சேஞ்சஸை விரும்பாதவங்களுக்கு பேர் என்ன? ஏ ட்ரோன், பி ஃபேபியன், சி இமிட்டேட்டிவ், டி இனோவேட்டிவ். அவங்களுக்கு பேர் சேஞ்சஸுக்கு விரும்பாதவங்களுக்கு பேர் ஏ ட்ரோன் ஆண்டர்ப்ரனர்னு பேர். அதனால் ஏங்கிறது கரெக்டான ஆன்சர். 29. டிப்ரிசியேஷன் ஆஃப் பிளான்ட் பேஸ்ட் ஆன் எஃப்ளக்ஸ் ஆஃப் டைம் இஸ். டைம் பாஸ் பண்ணுறதுனாலேயே பிளான்ட்டை டிப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன? ஏ ஃபிக்ஸட் ஓவர் ஹெட்டா, பி வேரியபிள் ஓவர் ஹெட்டா, சி செமி வேரியபிள் ஓவர் ஹெட்டா, டி நன் ஆஃப் த எபோவ் இஸ் கரெக்டா? சி ஏ ஃபிக்ஸட் ஓவர் ஹெட்டு. எப்போதுமே டைம் ஒரு வருஷத்துக்கு ஃபிக்ஸடாக இவ்வளோ ரூபா அப்படின்னு பண்ணுவாங்க. ஏ ஃபிக்ஸட் ஓவர் ஹெட்டுங்கிறது கரெக்டான ஆன்சர். 30. Canteen and medical expenses may be redistributed to various departments on the basis of. கேன்டீன் எக்ஸ்பெண்டிச்சரும் மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சரையும் எப்படி ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க? ஏ நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ், பி டைரக்ட் லேபர் அவர், சி ஹவர்ஸ் ஒர்க்டு, டி வேல்யூ ஆஃப் மெட்டீரியல் பர்ச்சேஸ்டு. நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அதை ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஏ நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸுங்கிறது கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஆல் த பெஸ்ட். இந்த எம்சிக்யூ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பேஜில் எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் இம்மீடியட்டாக உங்களுக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் தேவைப்படும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ வெரி மச். ஆல் த பெஸ்ட்.